கள்ளக்குறிச்சி அருகே நீரோடை ஆக்கிரமிப்பால் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சாலை வசதியின்றியும் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சராபாளையம் அருகே உள்ள மண்மலை கிராமத்தில் சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். சூசை நகர், கரடி சித்தூர் எல்லை, மண்மலை எல்லை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இப்பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல், கரும்பு, பாக்கு உள்ளிட்டவை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இப்பகுதி விவசாயிகளின் பாசன வசதிக்காக கோமுகி அணையில் இருந்து நீர் திறக்கப்படுகிறது. இந்த நீர் மண்மலை கச்சாரப்பாளையம் சாலை உள்ள ஓடைகள் வழியாக சென்று சுமார் 2000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்த நிலையில் இப்பகுதியில் 4 ஓடைகள் உள்ளதாகவும் இந்த ஓடைகளை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து விவசாயம் செய்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஓடைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் மழைக்காலங்களில் வரும் நீர் ஓடையின்றி விளை நிலங்களில் தேங்கி நிற்பதால் காட்டுக்கொட்டாய், சூசை நகர், கரடி சித்தூர் எல்லை, மண்மலை எல்லை பகுதிகளில் தங்களால் விவசாயம் செய்ய முடியவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மண்மலையிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல ஒரு வாரி போகுது. அங்க ஒரு 500 மீட்டருக்கு தார் சாலை அமைச்சு, அது இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு சின்ன பாதை மாதிரி போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க பஞ்சாயத்துல இருந்து. மீதி ஒரு 500 மீட்டரை ஒரு தனிநபர் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இப்போ அந்த தண்ணி எந்த பக்கமும் போகாமல் அவங்க வயல்ல இருந்து டைரெக்டாக எங்கள் வயலில் எல்லாமே நீர்ப்பாசனம் எல்லாமே கடைசியில் எங்கள் வயலில் வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை மழை பெய்யும் போதும் நாங்கள் எவ்வளோதான் தண்ணியை வெட்டி வெட்டி விட்டாலும் எங்களுக்கு நிறைய சேதம் தான் அடையுது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உரம் போட்டு நாங்கள் வயலில் பயிர் பண்ணிட்டு இருப்போம். மழை பெய்யும், மொத்த தண்ணி எங்கள் காட்டில் இது பண்ணி விட்டுருவாங்க. நாங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் வெளியே எடுத்து விடுற மாதிரி ஆகுது. இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டே இருக்கு. மேலும் இப்பகுதி விவசாயிகளின் வசதிக்காக அரசு சார்பினில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மண்பாதை அமைக்க திட்டமிட்டு 500 மீட்டர் தூரத்திற்கு மண்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஓடைக்கரை பகுதி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் மீதமுள்ள 500 மீட்டர் தூரத்திற்கு பாதை அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அவசர தேவைக்கு மருத்துவமனைக்கு செல்வதற்கு கூட சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அவ்வளவு தூரம் சுற்றி செல்ல முடியாத மக்கள் விளை நிலங்களில் சேற்றில் இறங்கி தட்டு தடுமாறி நடந்து செல்கின்றனர். பக்கத்தில் நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருப்போம். எப்படி அப்படின்னா மண்மலைக்கு எடுத்து வரதுக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருப்போம் அந்த நீரோட கரை வழியாக. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த சுத்தமாக அந்த கரையை அழிச்சதுனால எங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கும் எடுத்து வாங்கிட்டு ஜிஹெச், எங்களுடைய ஜிஹெச் பார்த்தீங்கன்னா எடுத்து வாங்கிட்டு வந்தோம். அந்த ஜிஹெச்சுக்கு நாங்கள் போகிறதுக்கு சுத்தமாக எந்த இதுவும் இல்லாமல் அழிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் போகணும் பார்த்தீங்கன்னா போய் மாத்தூர் இப்படி போய் 10 கிலோமீட்டர் சுற்றி தான் நாங்கள் எடுத்து அந்த ஜிஹெச் போகணும். ஸோ கவர்மெண்ட் அந்த ஓடையை ஆக்கிரமிப்பை எடுத்து கொடுத்து எங்களுக்கு காட்டில் தண்ணி பூதாமல் கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதை எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த கரை வழியாக நாங்கள் எடுத்து போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். மேலும் ஓடை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டுமென பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கும் அக்கிராம மக்கள் முதலமைச்சர் தலையிட்டு தங்களுக்கு உரிய தீர்வை ஏற்படுத்த வேண்டுமென்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதனை அரசு அதிகாரிகள் பாகுபாடு இன்றி உரிய முறையில் செயல்படுத்தினால் ஓடை போன்ற நீர்நிலைகள் மீட்கப்படுவதோடு பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படாமல் தடுக்க முடியும். அதிகாரிகள் செயல்படுவார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் பொன்னுசாமி.